Hello friends, welcome to VM Literacy channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல 8th standard maths full book edition exercise 1.3ல question number 6 பார்க்கலாம். Verify the additive and multiplicative inverse property for the rational numbers minus 7 divided by 17 and 17 divided by 27. ஸோ இங்கே அடிட்டிவ் அண்ட் மல்டிபிகேட்டிவ் இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி வந்து இந்த கொடுத்துருக்கக்கூடிய ரேஷனல் நம்பருக்கு ப்ரூவ் ஆகுதா இல்லையா அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அடிட்டிவ் இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம். அடிட்டிவ் இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டினா என்ன? ஸோ ஒரு இண்டீஜருடைய ஆப்போசிட் சைன் நம்ம அதாவது நெகட்டிவாக இருந்தால் பாசிட்டிவ் வேல்யூவாகவும் பாசிட்டிவாக இருந்தால் நெகட்டிவ் வேல்யூவாகவும் அதை நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் 0 அப்படின்னு சொல்லி கிடைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏ அப்படின்னு ஒரு ரேஷனல் நம்பர் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதனுடைய வேல்யூ ஆப்போசிட் சைன், இது ப்ளஸ் ரேஷனல் நம்பர் இல்லையா, பாசிட்டிவ் நம்பர் இல்லையா, ஸோ அதனுடைய ஆப்போசிட் சைன் நெகட்டிவ் நம்பர், அதை ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் என்னன்னு கிடைக்கும் 0 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி சம்மே நம்ம இன்வர்ஸ் பார்த்தோம் இல்லையா, இதில் இன்வர்ஸ் அது அடிட்டிவ் ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடிட்டிவ் ஐடென்டிட்டி நமக்கு 0. ஸோ இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி ப்ரூவ் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் 0 அப்படின்னு சொல்லி கிடைக்கணும். ஸோ இந்த ரெண்டு வேல்யூ இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது மைனஸ் ஏ பிளஸ் ஏ ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் என்னன்னு கிடைக்கும் 0ன்னு தான் கிடைக்கும். இதை தான் நம்ம இப்போ ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம minus 7 divided by 17 அப்படிங்கிற வேல்யூவை எடுத்துக்கலாம். ஸோ ஏ அப்படிங்கிற வேல்யூவை minus 7 divided by 17 எடுத்துட்டோம்னா இதனுடைய ஆப்போசிட் சைன் மைனஸ் ஏ இல்லையா, ஸோ இங்கே மைனஸால் மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் அப்படின்னு ஆகிடும். ஸோ இந்த வேல்யூக்கு ஆப்போசிட் சைன் என்ன வரும்? இங்கே மைனஸ் இருந்தால் இன்னொன்றுக்கு மைனஸ் வராது. சரி, அப்போ 7 divided by 17 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். நமக்கு ப்ராப்பர்ட்டி என்ன? ஏவையும் மைனஸ் ஏவையும் ஆட் பண்ணால் நமக்கு ஆன்சர் 0 அப்படின்னு சொல்லி கிடைக்கணும் இல்லையா. ஸோ ஏவையும் மைனஸ் ஏவையும் ஆட் பண்ணுறோம், ஆன்சர் நமக்கு 0ன்னு தான் கிடைக்கும். இது ஃபுல்லாகவே நமக்கு கேன்சல் ஆகிடும். தென் இதை இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம், ஒரு வேல்யூவை இன்னொரு வேல்யூ இருக்கக்கூடிய பிளேஸ்க்கு இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். இன்டர்சேஞ்ச் பண்ணாலும் ஒரு வேல்யூ ப்ளஸில் ஒரு வேல்யூ மைனஸில் இருந்தால் நமக்கு சப்ராக்ட் பண்ணோம், 1லேருந்து அதே வேல்யூவை சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு 0 தான் கிடைக்கும். சேம் இதே மாதிரி இன்னொரு ரேஷனல் நம்பர் 17 divided by 27 கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அதையும் நம்ம இதே ப்ராப்பர்ட்டியில் யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஏவுடைய வேல்யூ 17 by 27 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மைனஸ் ஏவுடைய வேல்யூ என்ன? இதனுடைய ஆப்போசிட் சைன் minus 17 divided by 27 அப்படின்னு சொல்லி கிடைக்கும் இல்லையா. ஸோ ப்ராப்பர்ட்டியில் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஏவையும் மைனஸ் ஏவையும் ஆட் பண்ணுறோம், இது ரெண்டும் ஆட் பண்ண ஆன்சர் என்னன்னு கிடைக்கும்? இது ரெண்டுமே கேன்சல் ஆகி 0 அப்படின்னு சொல்லி கிடைக்கும் இல்லையா. ஸோ இந்த ஏவையும் மைனஸ் ஏவையும் இன்டர்சேஞ்ச் பண்ணி ஆட் பண்ணாலும் நமக்கு ஆன்சர் என்னன்னு கிடைக்கும் 0 அப்படின்னு சொல்லி தான் கிடைக்கும். இதுலேருந்து நம்ம என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம்? அடிட்டிவ் இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி வந்து நமக்கு இங்கே ட்ரூ ஆயிடுச்சு. எதுக்கு? ஃபார் த ரேஷனல் நம்பர் minus 7 divided by 17 and plus 17 divided by 27. நெக்ஸ்ட் ஒன் என்ன கொஸ்டின்ல ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க? மல்டிபிகேட்டிவ் இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி. ஸோ மல்டிபிகேட்டிவ் இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டினா ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்துடலாம். மல்டிபிகேட்டிவ் இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி, மல்டிபிகேட்டிவ் ஐடென்டிட்டி பார்த்தோம் இல்லையா, என்னது? அதனுடைய மல்டிபிகேட்டிவ் ஐடென்டிட்டி நமக்கு 1, அதே வேல்யூ தான், பட் இன்வர்ஸ் யூஸ் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் 1 அப்படின்னு சொல்லி கிடைக்கணும். மல்டிபிகேஷனில் இன்வர்ஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்னா அதனுடைய தலைகீழி அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒரு ரேஷனல் நம்பர் பி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதனுடைய இன்வர்ஸ் நமக்கு என்னன்னு கிடைக்கும்? 1 divided by b அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகேவா, இதனுடைய வேல்யூவை இப்போ இந்த பியும் கிராஸ் பண்ணிட்டு நமக்கு ஆன்சர் 1 தான் கிடைக்கும். ஸோ இந்த ரெண்டு வேல்யூவை இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது நமக்கு 1 divided by b into b அப்படின்னு வந்தாலும் இங்கேயும் பி கேன்சல் ஆகிடும், நமக்கு ஆன்சர் 1 அப்படின்னு சொல்லி தான் கிடைக்கும். ஓகேவா, ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை தான் கொடுத்துருக்கக்கூடிய ரேஷனல் நம்பருக்கு நம்ம ப்ரூவ் ஆகுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ண போகிறோம். இங்கே பி அப்படிங்கிறது minus 7 divided by 17 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். இதனுடைய ரெசிப்ரோக்கல் அதாவது இன்வர்ஸ் ஃபைன் பண்ணுறோம். இன்வர்ஸ்னா இதனுடைய தலைகீழி ரெசிப்ரோக்கல் ஃபைன் பண்ணோம் இல்லையா. 7 divided by 17 உடைய ரெசிப்ரோக்கல் 17 divided by 7. இங்கே சைன் எல்லாம் சேஞ்ச் ஆகாது, ப்ளஸ் இருந்தால் ப்ளஸ் சைன் தான் வரும், மைனஸ் இருந்தால் மைனஸ் சைன் தான் வரும். இந்த வேல்யூ நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் மட்டும்தான் இன்டர்சேஞ்ச் ஆகும். இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கா. ஸோ இங்கே பியும் 1 by பியையும் மல்டிப்ளை பண்ணுறோம். இங்கே பாருங்கள் 17 into 17 கேன்சல் ஆயிரும், 7 into 7 கேன்சல் ஆயிரும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், இங்கே எல்லாமே 1 டைம் இல்லையா,
ஸோ எல்லாமே ஒன் டைம் அப்படிங்கிறதால 1 into 1 1 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ இந்த வேல்யூவை இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். இந்த வேல்யூவை இப்படி ரெண்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும்? சேம் அதே மாதிரி தான் எல்லாமே வந்து நமக்கு இங்கே கேன்சல் ஆகிடும். 17க்கு 17 கேன்சல் ஆயிரும், 7க்கு 7 கேன்சல் ஆயிரும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகேவா? தென் இன்னொரு ரேஷனல் நம்பருக்கும் இதே மாதிரி ப்ரூஃப் பண்ணிடலாமா? b உடைய வேல்யூ 17/27 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். இதனுடைய இன்வர்ஸ் நமக்கு 1/b. அப்போ 27/17 அப்படின்னு சொல்லி கிடைக்குமா? ஸோ நமக்கு ப்ராப்பர்ட்டி b into 1/b that is equal to 1. ஸோ இங்கேயும் நமக்கு 27 27 cancel, 17 17 cancel. சேம் ரைட் ஹேண்ட் சைட் 17 17 cancel, 27 27 cancel. ஸோ கேன்சல் ஆகி ரிமைனிங் வேல்யூஸை மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? மல்டிபிகேட்டிவ் இன்வர்ஸ் 1 அப்படின்னு சொல்லி கிடைக்கும் இல்லையா? அந்த இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டிக்கான வேல்யூ 1 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். சரியா? ஸோ இப்போ லாஸ்ட் ஆன்சர் எப்படி எழுதலாம்? மல்டிபிகேட்டிவ் இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி இஸ் ட்ரூ ஃபார் த கிவன் ரேஷனல் நம்பர் மைனஸ் 7/17 அண்ட் 17/27. ஓகேவா? ஸோ இந்த 6th சம்மில் additive and multiplicative inverse property for the given rational number ரெண்டு ரேஷனல் நம்பருக்கு எப்படி ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த எக்ஸ்ப்ளனேஷன் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். விஎம் லிட்ரஸி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.